எறும்பு சாப்பிட்ற பொருளை எடுத்துட்டு போய் தாங்க பார்த்துருக்குறோம். கம்மலெல்லாம் தூக்கிட்டு போய் அதை என்ன பண்ணுன்னு தான் தெரியல. அக்கா கம்மல் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி கழட்டி வச்சிருக்கிறாங்க. பார்த்தா எறும்பு தூக்கிட்டு போயிட்டு இருந்திருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது கம்மல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ தூரம் தள்ளி கொண்டுட்டு வந்துருச்சுன்னு பாருங்க. நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா இது எங்கடா போச்சுன்னு நம்ம மட்டுக்கு தேடிட்டே இருக்க வேண்டியது தான். எப்படியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. நம்மக்கிட்ட லவ் பேர்ட்ஸ் வந்து 2 பேர் இருக்குதுங்க. மஞ்சக்குருவி ஒன்று, வெள்ளைக்குருவி ஒன்று இருக்குது. இது 2மே வந்து முட்டை வச்சுட்டு இருக்குதுங்க. தனித்தனி பானையில் தான் முட்டை வச்சுட்டு இருக்குது. மஞ்சக்குருவி பானையில் வந்து வெள்ளைக்குருவி என்ன நினச்சதுன்னு தெரியல. சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு உள்ளே போயிட்டு வெளியில் வந்துருச்சுங்க. அது உள்ளே போயிட்டு வந்தது பெரிய குத்தமாக போச்சுங்க. மஞ்சக்குருவி ஒரே ஒரு முட்டை தாங்க வச்சுது. அந்த முட்டையை வெளியில் தள்ளி விட்டுருச்சு. நான் வந்து பார்த்துட்டு 2 பேரும் சண்டை போட்டு தான் வெளியில் தள்ளி விட்டாங்களாட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப தூக்கி உள்ளே வச்சுட்டேங்க. கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் வெளியில் கிடந்துச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எடுத்து அந்த முட்டையை வச்சுட்டு உள்ள பானைக்குள்ளேயே வச்சுட்டு நான் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். 2 பேரும் ஆண் குருவியும் பெண் குருவியும் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி முடிவு பண்ணி இந்த முட்டை நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணி தூக்கி வெளியில் வீசிட்டாங்க. அழகாக வாயில் கப்பி கொண்டு வந்து வெளியில் போட்டுருச்சுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற சண்டையில் எனக்கு தாண்டா நஷ்டமாகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேங்க, அது ஏதாவது டேமேஜ் ஆகிருக்குதா உடஞ்சிருக்குதான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. இன்னொன்று வெள்ளைக்குருவி வந்து 5 முட்டை வச்சுருந்துச்சுங்க. அது கூட ஒன்று சேர்த்து வச்சிருவோம் தெரியாதுன்னு வச்சாச்சு.